எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 5 மணி நேரமாக சோதனையானது நடத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. நாமக்கல்லில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு தொடர்புடைய 3 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராஜா. 5 மணி நேரமாக நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. சோதனையின் முடிவில் ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டனவா? விவரங்கள். நிச்சயமாக. அதாவது அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக எழுந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியே உள்ளார். இந்த நிலையில் விஜயபாஸ்கருடன் நடந்த பண பரிவர்த்தனை அடிப்படையில் அவருக்கு தொடர்பான இடங்களில் சோதனை நடந்தது. நாமக்கல் நகரில் உள்ள 2 இடங்களில் சோதனை நடைபெற்றது. குறிப்பாக நாமக்கல் திருச்சி பிரதான சாலையில கணேசபுரம் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான நாமக்கல் கட்டுமான நிறுவன அலுவலகம் மற்றும் சேலம் சாலையில் உள்ள கட்டுமான நிறுவன அலுவலகம் மற்றும் பொன்னகரில் உள்ள ஒரு கட்டுமான நிறுவன அலுவலகம் என 3 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் இன்று காலை 11:30 மணி முதல் தற்போது வரை சோதனை நடத்தினர். இந்த சோதனையானது தற்போது முடிவடைந்துள்ளது. அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் பாலகிருஷ்ணன் சென்னையில் அரசு ஒப்பந்த அடிப்படையில் அரசு கட்டிடங்களை கட்டி வந்துள்ளார். மேலும் நில மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நெருக்கமானவர் என்பதும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அவரது வீடு, அலுவலகம் என 3 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. தற்போது இந்த சோதனையானது நிறைவடைந்துள்ளது. இந்த சோதனையில் பாலகிருஷ்ணனோட அலுவலகத்தில் சில முக்கிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.